எனக்கு இந்த மிஷினே வேண்டாம். கொளுத்தாம விட மாட்டேன்டா. இந்த மிஷினே எனக்கு வேண்டாம். என்ன பாக்குறீங்க? மிஷினை எரிக்காம கையில வச்சிருக்கேன். இந்த ஐஜிபிடி மிஷினை வாங்கினதுல இந்த செலவுங்க. அதுக்குதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா இதை போட்டு கொளுத்திக்கலான்னு இருக்கேன். இது வந்து மாஸ்பெட் மிஷின், இது ஐஜிபிடி மிஷின். மிஷினை வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஐசி போயிடுச்சுங்கிறாங்க, கெபாசிட்டர் போயிடுச்சுங்கிறாங்க, இந்த சுவிட்ச் போயிடுச்சுங்கிறாங்க. வாங்கினது 5000 ரூபாய், செலவு பண்ணது 3000 ரூபாய். சம்பாதிக்காம 3000 ரூபாய் செலவு பண்ணா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தப்புல நீங்களும் மாட்டிட கூடாதுங்கிறதுனால இந்த 2 மிஷினை வச்சு எனக்கு ரிவ்யூ பண்ண போறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ணிட்டு அப்புறமா போய் மிஷின் வாங்குங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த மிஷினை அதுக்கு பிரிச்சு காட்டுறோம் பாருங்க. இந்த மிஷின்ல என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு. நீங்க ஐஜிபிடி போர்டு வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு மதர் போர்டு மட்டும் தான் இருக்கும். இதுல எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை ஒன்னு ரிப்பேர்னா இதை எடுத்துட்டு மாத்ததுக்குள்ள போதும் ஆயிரும், பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை இந்த மாதிரி நீங்க மாஸ்பெட் மிஷின் வாங்குனீங்க அப்படின்னா மாஸ்பெட்ல தனித்தனி போர்டு இருக்கா? சோ நமக்கு எது ப்ராப்ளமோ அதை மட்டும் வாங்கி அப்படியே மாத்திக்க முடியும். உங்களுக்கு இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மிஷினை வாங்குங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஜிபிடியை விட அதிகபட்சம் 500,000 கூட போகும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம